அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பிரமிட் ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் 2024 ஜனவரி முதல் வாரத்திற்கான டாப் 10 நியூஸ். வெளிநாடுகளில் வாழும் வெளிநாடு வாழ் தமிழர்களின் குழந்தைகளுக்காக கொண்டுவரப்பட்ட திட்டமே வேர்களை தேடி என்ற திட்டமாகும். இதன்படி 18 வயதிலிருந்து 30 வயது வரை உள்ள அயல்நாடுகளில் வாழும் தமிழ் இளைஞர்களை தமிழக அரசு செலவில் தமிழ்நாடு அழைத்து வந்து தமிழ்நாட்டில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க இடங்களுக்கு சுற்றி காண்பித்து அதன் பெருமைகளை உணர்த்துவது இந்த திட்டத்தின் நோக்கமாகும். தற்போது இந்த திட்டத்தின் கீழ் 58 இளைஞர்கள் 2 வாரம் தமிழ்நாடு முழுவதும் பயணம் செய்ய உள்ளனர். பதினாறாவது நிதி ஆணையத்தின் தலைவராக திரு அரவிந்த் பனகாரியா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். நிதி ஆயோக்கின் முதல் துணைத் தலைவராக இவர் 2015 முதல் 17 வரை இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. நிதியாண்டு 2026-27 முதல் நிதியாண்டு 2030-2031 வரை இவர் இப்பதவியில் இருப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது 15வது நிதி ஆணைய தலைவராக திரு NK சிங் அவர்கள் உள்ளார். சேவை துறையில் தற்காலிக பணியாளர்களுக்கு ரூபாய் 10 லட்சம் மருத்துவ காப்பீடு வழங்கும் ராஜீவ் ஆரோக்கிய ஸ்ரீ திட்டத்தை தெலுங்கானா அரசு துவங்கியுள்ளது. அதேபோல் உணவு விநியோக பணியாளர்கள், வாடகை கார், ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ரூபாய் 5 லட்சம் விபத்து காப்பீடு வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிதாக தெலுங்கானாவிற்கு திரு ரேவந்த் ரெட்டி அவர்கள் முதல்வராக பதவியேற்றதை தொடர்ந்து இதுபோன்ற திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. தேசிய மகளிர் ஆணையம் பெண்களுக்கு எதிராக நடைபெறும் குற்றங்களின் அடிப்படையில் மாநிலங்களை வரிசைப்படுத்தியுள்ளது. அதன் அடிப்படையில் உத்தரப்பிரதேசம் முதலிடத்திலும் தமிழ்நாடு 8ஆம் இடத்திலும் உள்ளது. WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனால் பாரம்பரிய மருத்துவம் குறித்த முதல் உலகளாவிய உச்சி மாநாடு குஜராத்தில் உள்ள காந்தி நகரில் நடைபெற்றது. இங்கு குஜராத் பிரகடனம் என்ற ஒன்றும் முதலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதேபோல் ஆயுஷ் அமைச்சகத்தின் முதல் சிந்தனை முகாம் அஸ்ஸாமில் உள்ள காசிரங்கா தேசிய பூங்காவில் நடைபெற்றது. 75வது குடியரசு தின விழா வருகின்ற ஜனவரி 2024ஆம் ஆண்டு நடைபெற உள்ளது. இதற்கு சிறப்பு விருந்தினராக பிரான்ஸ் நாட்டின் அதிபரான திரு இமானுவேல் மேக்ரான் அவர்கள் வருகை தர உள்ளார். 6வது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் தமிழ்நாட்டில் நடைபெற உள்ளது. தமிழ்நாட்டில் சென்னை, திருச்சி, மதுரை, கோவை போன்ற மாவட்டங்களில் நடைபெற உள்ளது. தமிழ்நாட்டில் நடைபெறுவது இதுவே முதல் முறையாகும். ஜனவரி 19 முதல் 31, 2024 நடைபெற உள்ளது. இவற்றின் இலச்சினையில் திருவள்ளுவரும் சின்னத்தில் வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களும் இடம்பெற்றுள்ளார்கள். ஐக்கிய நாடுகள் சபை 2024ஆம் ஆண்டை சர்வதேச ஒட்டகங்கள் ஆண்டாக அறிவித்துள்ளது. இதனுடைய ஸ்லோகனாக ஹீரோஸ் ஆஃப் டெசர்ட்ஸ் அண்ட் ஹைலேண்ட்ஸ் நூரிசிங் பீப்புள் அண்ட் கல்ச்சர் என்ற வாக்கியத்தை வெளியிட்டுள்ளது. அதாவது பாலைவனங்கள் மற்றும் மலைப்பகுதிகளின் கதாநாயகனாக மேலும் ஊட்டமளிக்கும் மக்கள் மற்றும் கலாச்சாரமாக ஒட்டகங்கள் விளங்குகின்றன என்பதை வலியுறுத்துகிறது. ஒட்டகங்களின் பொருளாதார மற்றும் கலாச்சார முக்கியத்துவத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த ஆண்டை ஒட்டகங்கள் ஆண்டாக அறிவித்துள்ளது. ஏற்கனவே 2023ஆம் ஆண்டு சர்வதேச சிறுதானிய ஆண்டாக ஐநா அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. உள்நாட்டில் கட்டப்பட்ட INS இம்பால் போர்க்கப்பல் ஆனது இந்தியா மற்றும் ரஷ்யா கூட்டுமுயற்சியால் உருவாக்கப்பட்ட அதிவேக ஏவுகணையான பிரம்மோஸ் ஏவுகணையை தாங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. தற்போது இது மும்பை கடற்படையில் சேர்க்கப்பட்டுள்ளது. இது 164 மீட்டர் நீளமும் 7400 டன் எடையையும் தாங்கும் திறனும் கொண்டது. அஸ்ஸாமின் தலைநகரான இம்பால் என்ற பெயர் இதற்கு இடப்பட்டுள்ளது. இது ப்ராஜெக்ட்
15 கீழ் மும்பை மசகான் டக்கில் கட்டப்பட்டுள்ளது. இந்த ப்ராஜெக்ட் 15 கீழ் ஏற்கனவே INS விசாகப்பட்டினம் மற்றும் INS மர்மகோவா போன்றவை கடற்படையில் சேர்க்கப்பட்டிருந்தது. தற்போது INS இம்பாலானதும் சேர்க்கப்பட்டது. இனி INS சூரத் என்பது விரைவில் சேர்க்கப்பட உள்ளது. ஜப்பானின் முதல் நிலவு திட்டமான ஸ்மார்ட் லேண்டர் ஃபார் இன்வெஸ்டிகேட்டிங் என்பது விரைவில் துவங்கப்பட உள்ளது. இது மூன் ஸ்னைஃபர் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது இந்தியா சந்திராயன் 3ல் எப்படி லேண்டரை நிலவில் தரையிறக்கியதோ அதைவிட துல்லியமாக மூனில் அந்த லேண்டரை தரையிறக்க இருப்பதாக ஜப்பான் தெரிவித்துள்ளது. அப்படி ஒருவேளை ஜப்பான் நிலவில் லேண்டரை இறக்கினால் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, இந்தியா என்ற 4 நாடுகளுக்கு அடுத்தபடியாக லேண்டரை நிலவில் இறக்கிய 5வது நாடாக உருவாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் அடுத்த வாரம் டாப் 10 நியூஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.